இளைஞன் ஒரு நாள் அவங்க அத்தை வீட்டுக்கு விருந்தாளியாக போனானா. அவங்க அத்தையும் ரொம்ப நாள் கழிச்சு விருந்தாளியாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வடை பாயசம்லாம் செஞ்சாங்களாம். பாயசம் செய்யும்போது முந்திரி பருப்பு இல்லை. சரி தம்பி பையன் தானே, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு சொன்னதும் அவனும் சரின்னு பணத்தை வாங்கிட்டு மளிகை கடையில் போய் முந்திரி பருப்பு கேட்டிருக்கான். அவர் கொடுத்துட்டு மிச்சம் சில்லறை இல்லைப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கர மறதி, படிக்கவும் தெரியாது. பக்கத்தில் இந்த கடைக்கு அடையாளம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு எருமை மாடு நின்றுச்சு. சரின்ட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைகிட்ட சொல்கிறான், சில்லறை நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறான். அந்த எருமை மாட்டை தேடிட்டு போகிறான். அது ஒரு கடையாக போய் நிற்கிது. கடைசியாக போய் ஒரு டைலர் கடையில் நிற்கிது. அங்கே போயிட்டு டைலர்கிட்ட கேட்குறான், நாளைக்கு மிச்ச காசு தரான்னு நீங்களே கொடுங்க பாக்கி அப்படின்னு கேட்டதும் அந்த டைலருக்கு ஒன்றும் புரியல. நீ யாருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பாக்கி தர வேண்டாம் உனக்கு, நான் இங்கே நீ ஒன்றும் வேலை செய்யலையே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் இன்றைக்கி தான் சில்லறை தரேன்னீங்க, நேற்று நான் முந்திரி பருப்பு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது டைலர் கடை, மளிகை கடை இல்லை தம்பி அப்படின்ட்டு. அவன் திருப்பியும் கேட்குறான், எப்போ இந்த மளிகை கடையை டைலர் கடையாக மாற்றுனீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் அப்படிலாம் இல்லை, இது டைலர் கடை தான், மளிகை கடை அந்த பக்கம் இருக்குது, போய் பாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது சரி, அது இருக்கட்டும், ஒரே நாளில் கடையை மாற்றுனீங்க சரி, அதுக்குள்ளே இவ்வளோ நீட்டு தாடி எப்படி உங்களுக்கு வாழ்ந்துச்சு, ஒரே நாளில் எப்படி நீங்கள் வயசான முதியவராக மாறினீங்க அப்படின்ட்டு கேட்டானாம். அவருக்கு சிரிக்கிறதா இல்லை இவனை திட்டுறதானே புரியல. அந்த மாதிரி ஞாபக மறதிங்கிறது சில நேரங்களில் வேடிக்கையாகவும் சில நேரங்களில் ஆபத்தாகவும் முடிவதுண்டு, சில நேரங்களில் நஷ்டத்திலையும் முடிவதுண்டு. நன்றி.